ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகள் நடத்திய தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. ஆனால் ஹர்மோஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா கோரிய நிலையில் திறக்கப்பட்ட நீரிணையை மீண்டும் ஈரான் மூடியுள்ளது. இதற்கான காரணம் என்ன பார்க்கலாம். போர் நிறுத்தத்தின் முக்கிய அம்சமாக ஹர்மோஸ் நீரிணையை திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டிருந்தது. நீரிணையை கடக்கும் கப்பல்களிடம் பணம் வசூலிக்கப்படும் என்றும் ஈரான் அறிவித்திருந்தது. இதனால் போர் பதற்றம் முடிவுக்கு வந்ததாக கருதப்பட்ட நேரத்தில் லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் 180க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். 900க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். லெபனான் தலைநகர் பெய்ரூட், தெற்கு லெபனான், கிழக்கில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் அதிக இடங்களில் இத்தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹெஸ்புல்லாவின் நிலைகள் உட்பட 100க்கும் அதிக இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலும் கூறியுள்ளது. இடிபாடுகளில் சிக்கி உள்ளவர்களை தேடும் பணிகள் நீடித்து வரும் நிலையில் உயிரிழப்பும் காயமடைந்தோர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இத்தாக்குதல் போர் நிறுத்தத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அமெரிக்கா போர் நிறுத்தத்தை தொடரப்போகிறதா அல்லது போரை தொடரப்போகிறதா என்பதை அந்நாடே முடிவு செய்ய வேண்டும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். லெபனானில் தாக்குதல் தொடரும் நிலையில் போர் நிறுத்தத்திற்கு அர்த்தமில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலும் ஒப்புதல் தெரிவித்திருந்த நிலையில் இது லெபனானுக்கு பொருந்தாது என்று அந்நாடு கூறியிருந்தது. ஆனால் லெபனானுக்கும் பொருந்தும் என்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. அதனை மீறி தாக்குதல்கள் தொடர்வதால் போர் நிறுத்தத்தின் நிலை ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. இதற்கேற்ப ஹர்மோஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளது. அமெரிக்காவும் ஈரானை சுற்றி வளைத்த தங்கள் படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்படாது என்று கூறியுள்ளது. போர் நிறுத்த உடன்படிக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் வரை படைகள் வாபஸ் பெறப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார்.